ஹலோ மக்களே! நம்ப இன்னைக்கு பேலஸ் பேட்டில் ஸ்பிரிட் அனிமோட 24வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எல்டரும் அவருடைய பேரியரை வர வச்சு அந்த முன்ஸ்டோன் பீஸுங்கள இருந்து தப்பிச்சிடுறாரு. சீனியர் என்ன மன்னிச்சிடுங்கன்னு நம்ம ஹீரோ அவர்கிட்ட சொல்லிட்டு, இந்த பர்பிள் சி முன்ஸ்டோனு காட் ஆஃப் வாரோடைய சோலுக்கு முன்னாடி சுக்கு நூறா உடைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உள்ளார சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, உன்னுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் ரொம்ப நல்லாவே இருக்கு. இது முன்னாடி நான் உங்ககிட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி ரேரான ட்ரெஷரான இந்த ஸ்பெஷலான சீக்ரெட் டெக்னிக்கை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இது பார்க்க சின்னதா இருந்தாலும் கண்டிப்பா இது நீ ரொம்ப புகழ் பெற்ற ஆளாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்டா. சரி, நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். உன்னால புரிஞ்சுக்க முடியுமோ முடியாதோ அது எல்லாம் உன்னுடைய கையில தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அந்த டெக்னிக்கை பண்ண ஆரம்பிச்சாரு. பார்த்தா ஸ்வாட் எல்லாத்தையும் வெளியில வர வச்சு மேல அனுப்ப அந்த இடத்தோடைய கிளைமேட்டே மாறிடுது. பார்த்தா அதுல இருந்து பெரிய சோடு ஒண்ணு வெளியில வந்து சைட்ல இருந்த மலையில குத்தி செதறடிச்சிருது. இததான் ஸ்ட்ரைக் ஃப்ரம் த ஸ்கைன்னு சொல்லுவாங்கடா. நம்ம ஹீரோவா அதை எல்லாத்தையும் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்படியே உட்காந்து கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிடறான். மனசை ஒரு நிலையா வச்சுக்கிட்டு நான் இதில் இருக்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். எல்டரும் நின்னுகிட்டு ஹீரோவையா பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோவும் ஒரு வழியா அந்த சோட வெளியில வர வைக்க கத்துக்கிறான். இதுதான் ரிலிம் ஆஃப் சப்டிலிட்டியா? சீனியர் எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களால தான் நான் இப்ப ரிலிம் ஆஃப் சப்டிலிட்டி அடைஞ்சிருக்கேன். சரி, நான் அந்த சீக்ரெட்டை உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், நீ இங்கிருந்து கிளம்பலாம்டா. நம்ம ஹீரோவும் அப்படியே எழுந்து பார்க்க சீனியர் எங்க போனாருன்னே தெரியல. சீனியர் டேங், நீங்க எங்க போனீங்க? இந்த பையன் உண்மையிலே ரொம்ப அற்புதமானவன். 300 வருஷம் கிட்டத்தட்ட 300 வருஷமா இவன மாதிரி ஒருத்தனுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தான். அந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஜூனியர் குன்னன் இன்னும் வரவே இல்லடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் வந்துட்டேன். நான் உங்களை ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டேன் போல தெரியுது. என்ன மன்னிச்சிருங்கன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்ல, நைட் எல்லாம் எங்கடா போயிருந்த? நாங்க உன்னை தேடி தேடி பார்த்துட்டு எங்க போறதுன்னு தெரியாம உனக்காக இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அந்த வயசான ஆளு யாருடா? உங்களை கவலைப்பட வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அந்த வயசானவர் வந்து ரொம்ப நல்லவருடா. அது எல்லாம் ஓகே. நீங்க முதல்ல இந்த லெட்டரை கொஞ்சம் படிச்சு பாருங்க. நான் தான் லின் சிக்ஷாவோ. நீங்க எல்லாரும் அந்த ப்ளூ டிராகன் மேப்பை தான் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க எல்லாரும் இதுல சொல்லி இருக்கிற இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு நம்ம ஹீரோவா படிச்சுக்கிட்டு இருக்க. நேத்து நைட்டு ஏதோ ஒரு பறவை வந்துச்சு, அதுதான் இந்த லெட்டரை கொடுத்துட்டு போயிச்சுரா. அந்த லின் செக்ஷாவோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டான்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவான். ஆனா அவன் எதுக்காக எல்லா மேப்பையுமே வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்? அவன் ஓவர் கான்ஃபிடென்ட்ல இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்த நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டாம்டான்னு எக்ஸோல எங்க சொல்ல, நீ ரொம்ப தப்பா சொல்றடா. லின் செக்ஷாவோ என்ன பிளான் பண்ணியிருக்கானா, எல்லாம் புது டிசபிளிங்களையும் ஒரே இடத்துல வர வச்சு என்ன போட்டு தள்ளுறது தான் அவனுடைய திட்டமா இருக்கும். இதுல இருந்தே அவன் எவ்வளவு மோசமான ஒருத்தனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை உண்மையிலே அந்த 10 மேப்பைகளையும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த 20 கிங்லாங் டோக்கனையும் அவன் எடுத்து இதுல ஜெயிக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பானோன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நீ இப்ப ஒரு விஷயத்த சொன்ன பத்தியா, இதை வேணும்னா நான் ஏத்துக்குவேன்டா. அந்த லின் சிக்ஷாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பான். நான் உன் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் கூட சண்டை போறதுக்கு தயாரா இருக்கிறேன். சரி, நீ அந்த இடத்துக்கு போக போறியா இல்லையா? நம்ம ஹீரோவோ அதை எடுத்து பார்த்துட்டு கண்டிப்பா நான் அங்க போக தான் போறேன்னு சொல்றோம். அப்படியே அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு லின் செக்ஷாவோ எல்லாரையும் இந்த ஐலாண்டுக்கு தான் சமன் பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த லின் செக்ஷாவோ இந்த இடத்துல தான் இருக்கானா? அதுவும் அங்க நின்னுகிட்டு இருக்கான்ல, அவன் பேரு தான் எக்ஷோ யுவானி. அவன் 9th லெவல்ல இருக்கான். பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிறவன் டாவுன் மூ யாங். இவன் ஸ்வாட் டெக்னிக்ல ரொம்ப அற்புதமானவன். அதனால இவன் கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமா தாண்டா இருக்கணும்னு எக்ஷோ இங்க சொல்லிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே சிக்னலை கொடுத்துட்டு 3 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சீனியர் பிரதர் லின் செக்ஷாவோ உண்மையில ரொம்ப பாப்புலரா இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோ வர சவுண்ட் கேட்டுட்டு என்ன குன்னடா இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். லின் செக்ஷாவோ இங்க இருக்கிறது தெரிஞ்சுமாடா அவன் இந்த இடத்துக்கு தைரியமா வரான். உண்மையிலே இவன் ரொம்ப மோசமானவன்டா. இவன் பாடி டெம்டிங்கோடைய 7th லெவல் அடைஞ்சிட்டான் போல தெரியுது. எந்த லெவலுக்கு போனா என்ன பிரயோஜனம்? இவனால கண்டிப்பா நம்மளுடைய பிரதர் லின் செக்ஷாவோ தோக்கடிக்கவே முடியாதுரான்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். யாரா இப்ப அப்படி சொன்னது? உங்களுக்கு தைரியம் இருந்தா முன்னாடி வந்து என் கூட சண்டை போட்டு பாருங்கடா. எவனா ஜூனியர் பிரதர் குன்னனுக்கு எதிராக சண்டை போடணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க என்ன தாண்டி போகணும்டா.
என்ன இவங்க சூயு அப்புறம் யக்ஷா லிங்கு இவங்க டாப் 10 மாஸ்டர்ல ஒருத்தராச்சு அப்படின்னு அவன ஒருத்தன் சொல்லிட்டு இருக்க, நீங்க எதுக்காக குன்னனுக்கு ஹெல்ப் பண்றீங்க? சரி அதை விடுங்க. டே குன்னனு, உன்னோடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிடுச்சான். அது மட்டும் இல்லாம இன்ஷாவை வேற நீ தோக்கடிச்சிட்டியாமே. அது மட்டும் இல்லாம அண்டர் வேர்ல்டையும் நீ தோக்கடிச்சிட்டியாமேடா அப்படின்னு லின் செக்ஸாவோ சொல்லிட்டு இருக்க. லின், நீதான் ரொம்ப தைரியமானவனாச்சே, அடுத்ததா யார நான் தோக்கடிக்கணும்ன்றத நீயே முடிவெடுடா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து திமிரா பேசிக்கிட்டு இருப்ப, முடிஞ்சா என் கூட வந்து சண்டை போட்டு பாருடா. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க இங்க மேப் எல்லாத்தையும் ஒன்ன சேர்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஒன்ன மாதிரி அல்ல கைங்க கூட சண்டை போடுறதுக்காக ஒன்னும் வரலடா. என்னடா நீ இப்ப சொன்ன? ஒரு நிமிஷம் நில்லுடா, முதல்ல அவங்கிட்ட இருக்கிற மேப்பை நம்ம எடுப்போம், அதுக்கப்புறமா நீ அவனுடைய கதையை முடிச்சிரு. சரியாதான் நீ வந்துட்டு இல்ல, உன்கிட்ட இருக்கிற மேப்பை கொடுடா. ஏன் முதல்ல நீ உன்கிட்ட இருக்கிற மேப்பை என்கிட்ட கூடாண்டா. இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோடான்னு லின்செக்ஸாவோ சொல்லிட்டு இருக்கேன். ஆனா என்கிட்ட இருக்கிற மேப்பு தாண்டா ரொம்ப ரேரானதுன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிட்டு இருக்கமோ. பின்னே ஏற்கனவே என்கிட்ட 12 டிராகன் டோக்கனுங்க இருக்கு, மிச்சம் 3 ஆங்கிலாங்க கிட்ட இருக்கு, மிச்சம் இருக்கிற 5 உன் கையில தான் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம ஊயாங் பிரதர் என்ன நம்பி தான் பெட் கட்டி இருக்காரு. கண்டிப்பா நான் இதுல ஒன்ன தோக்கடிச்சே தீருவேன்டா. இதோட இந்த எபிசோட இழுத்து சாத்திட்டு நான் கிளம்புறேன். இன்னும் நீங்க வீடியோக்கு லைக் போடாம இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.